கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான நல்ல நாளுக்காய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை ஏறெடுப்போம். இப்போதும் தேவனுடைய கிருபையினாலே நாம் ஒரு விஷயத்தை தியானிக்க இருக்கிறோம். அது என்னவென்றால், எப்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்குறோம். அவர் செய்த ஒரு பொருத்தனை, அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அவர் செய்த அந்த பொருத்தனையின் காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, அது நிறைய டவுட்ஸாக இருக்குது. சிலர் அதை ரெண்டு வகையான கருத்துக்கள் யூடியூப்பில் நிறைய பேர் மெசேஜ் போட்டுக்கிறாங்க. ஒன்று, எப்தா செய்த பொருத்தனைப்படி அவன் மகளை பலி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, தன் மகளை. இன்னொரு சாரார் அப்படி பலி கொடுக்கவில்லை, அப்படி பலி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம அதை பார்த்துட்டு எப்தாவின் மகள்லேருந்து நம்மளுக்கு என்ன பாடம் தேவன் வைத்திருக்கிறார் அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இந்த எப்தாவை பற்றி பார்க்கணுன்னா நியாயாதிபதிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாங்களா? நியாயாதிபதிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தை தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. ஓகே, அப்புறம் 35வது வசனம். அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். ஓகே, நெக்ஸ்ட். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசுனீர் அல்லவோ? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். லாஸ்டா சொல்லிட்டாங்க, பண்ணியிருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தார் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ என்ன நடந்தது? 30வது வசனம் வாசிக்கலாங்க. அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். ஓகே, இதுதான் எப்தா பண்ண பொருத்தனை. என் முன்னாடி எது வருதோ அதை நான் என்ன பண்ணிடுவேன், கொடுத்துருவேன். ஓகே, இப்போ இந்த கதை என்ன, இந்த என்ன நடந்தது, எதுக்காக இந்த பொருத்தனை பண்ணார் அப்படின்றத கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, இந்த அம்மோன் புத்திரர் இவங்களை ஜெயிக்கணும், எனக்கு ஜெயம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த பொருத்தனையை பண்ணுறேன்னு சொல்லி அவர் பண்ணுறார். ஏன் அவர் அந்த ஜெயிக்கணும் என்று தேவன்கிட்ட வேண்டுகிட்டார்? வேண்டுதல் மாத்திரம் இல்லாமல் ஒரு பொருத்தனையே ஏன் செய்தார் அப்படின்னா, இந்த எப்தாவின் தந்தை கிலியாத், இவர் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். இவருக்கு ஒரு மனைவி. அந்த மனைவி யாருன்னா ஒரு பரஸ்திரி, அதாவது இஸ்ரேவேலை சேராதவர். இவர் இஸ்ரேலை சேர்ந்தவர், புறஜாதி ஸ்திரீ. அவருக்கு பிறந்தவர் தான் இந்த எப்தா. அப்பா இஸ்ரவேலராக இருந்தாலும்
அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் இவரை சேர்க்கறதில்ல. எந்த விஷயம் இவர் இஸ்ரவேல்னு கணக்கில் எடுத்துக்கிறதில்ல. ஏன்னா அவங்க அம்மா வேறு, அதில் அவன் புறஜாதி, ஆனால் நாங்கள் இஸ்ரவேலில் கணக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதனால் இஸ்ரவேலர்கள் இவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் அம்மோன் புத்திரர்கள் இஸ்ரவேலை ரொம்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இஸ்ரவேலருக்கு ஒரு பலசாலியான ஆள் வேணும். இவர் ஒரு பலசாலி, இவர்கிட்ட இருக்கிற ஒரு டீம் வச்சுருக்கிறார், ஒரு சண்டை போடுறதுன்னு ஒரு டீம். அந்த டீம் எப்படின்னா ரொம்ப, அதாவது பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு டீமாக அவர் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறார். அப்போது அந்த இஸ்ரவேலர்கள் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ எனக்கு ஒரு உதவி செய்யுமா, நீ அம்மன் புத்திரரை எங்களுக்கு ஜெயிக்கணும், அவங்க ரொம்ப தகராறு பண்ணுறாங்க. இப்போ எப்தா ஒத்துக்கிட்டார். ஏன் ஒத்துக்கிட்டாருன்னா, நான் இவர்களை ஜெயித்தால் இவங்க என் இஸ்ரவேல் கூட என்ன பண்ணிக்குவாங்க, சேர்த்துக்குவாங்க. இப்போ நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறாங்களே, சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணார், ஒத்துக்கிட்டார். ஏன்னா இவர் மனசில் ரொம்ப ஆசை, அப்பாவுடைய வம்சத்தார் கூட நம்ம சேர்ந்துருக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை. அப்போ இவர் அதனால் ஒத்துக்கிட்டார். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். அப்போ அவருக்கு தேவன் இருந்தால்தான், யெகோவா தேவன் இருந்தால்தான் நாம் வெற்றி சிறக்க முடியும் என்றது அவருக்கு தெரியும். அதனால் தேவன்கிட்ட ஜெபிக்கிறார், தேவனே அந்த அம்மோன் புத்திரரை நான் ஜெயிக்கணும்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு. சரி, இப்படி ஜெயிக்கணும்னு சும்மா உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன், அது மிஸ் ஆகிட்டா, நடக்காமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அதனால் ஒரு பொருத்தனை கூட பண்ணுறார். என்னவென்றால், தேவனே ஒருவேளை நீங்கள் எனக்கு நீங்கள் சித்தம் வச்சு எனக்கு ஜெயிக்க அனுமதிச்சிட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன். நான் வீட்டுக்கு போகும்போது என் முன்னாடி எது வருதோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு சர்வாங்க தகன பலியாக கொடுத்துட்றேன் அப்படின்ட்டார். அப்போது தேவனே அதே மாதிரி ஒரு வெற்றி சிறக்க பண்ணார். அவர் ரொம்ப சந்தோஷமாக வீடு திரும்புகிறார். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய ஒரே மகளே நேராக அவருக்கு பாட்டு பாடி வந்துட்டாங்க. அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டார், சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டார். இந்த சட்டை கிழிச்சிக்கிறது எதுக்குன்னா, இஸ்ரவேலர்களோட ஒரு முறைகளில் அது ஒன்று. அளவுக்கு அதிகமான டென்ஷன் இருந்தால் அவங்க சட்டை கிழிச்சிக்காங்க. பைபிளில் அதை பற்றி நிறைய இடத்துல இந்த வசனம் இருக்குது இல்லைங்களா. யோவான் கூட சட்டை கிழிச்சிக்கிட்டான்னு இருக்கும் இல்லைங்களா, சட்டை கிழிச்சிக்கிட்டார். ரொம்ப துக்கமாயிட்டார். ஏன்னா ஒரே ஒரு மகள், அதான் சொல்லிட்டாங்க, அவளுக்கு வேறு பையனும் கிடையாது, வேறு பொண்ணும் கிடையாது, ஒரே மகள். ஒரே மகளுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா பண்ணணும்னு அவர் என்ன பண்ணார், ரொம்ப எதிர்பார்த்தார். ஆனால் இவர் இப்போ அந்த ஒரே மகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டால் ரொம்ப என்ன பண்ணுறாரு, அழுகுறார். சொல்லி அழுகுறார். எப்பா நீ முன்னே வந்துட்டியே, நான் என்ன பொருத்தனை பண்ணியிருக்கிறேன் தெரியுமா, நீ முன்னாடி எது வருதோ அதை நான் வெட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேம்மா, சர்வாங்க தகன பலியாக கொடுக்குறேன்னு. நீ முன்னாடி வந்துட்டியம்மா, என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பு தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அது கொடுத்துருக்கிறாரு. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட நான் சேர்றதுக்கு என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க, உன்னை தேவனுக்கு செய்யாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபைனல் முடிவு பண்ணிட்டேன். அந்த ஃபைனல் முடிவு பண்ணி அதன் பிறகு ரொம்ப அழுது கேட்கும்போது அந்த மகள் சொன்ன வார்த்தை வாசிக்கலாமா? 36வது வசனம். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். எவ்வளவு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு. இப்போ நீ தேவனுக்கு பொருத்தனை பண்ணிருக்கிற, அது நான் என்ன சர்வாங்க தவண பலியாக கொடுக்கணும்னு வந்துடுச்சு. நீ என்ன நினச்சி பண்ணலை, ஆனால் அது வந்துடுச்சு. ஆனாலும் நீ பொருத்தனை பண்ணுத நீ செஞ்சிருப்பா. இவர் எதுக்கு பொருத்தனை பண்ணியிருப்பார்? இஸ்ரேவேலோட சேர்ந்துட்டா, இஸ்ரேவேலுடைய காணியாட்சிக்குள்ளே இவங்க போயிட்டா, அதாவது இஸ்ரேவேல் கூட ஒரு ஒப்பந்தம் ஆயிட்டா, தன் மகளுக்கு இஸ்ரேவேலிருந்தே ஒரு வரன் கிடைக்குமே அப்படின்னு கூட ஒரு நினச்சிருப்பார்.
அந்த பொண்ணுக்காகத்தான் அவர் போய் கூட இருக்கலாம். ஏன்னா மனைவி பற்றி அங்கே சொல்லலை, வேறு பிள்ளைகள் பற்றி இல்லை. அப்போ ஒரே பொண்ணு, அதனுடைய வாழ்க்கையை யோசிச்சிருக்கலாம், அதுக்காக செய்திருக்கலாம். ஆனால் இப்போது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த மகளும் பாருங்க, பரவாயில்லப்பா, நீ சொன்ன மாதிரி என்னை சர்வாங்க தகன பலி கொடுத்துரு, தேவனுக்கு சொல்லிட்டேன், கட்டாயம் கொடுத்துரு. இப்போ என்ன ஆயிருக்கும் அவருடைய நிலைமை? எப்தாவுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்னா, இவ்வளவு பிரயாசப்பட்டும் சண்டெல்லாம் போட்டு ஜெயித்தும் என் மகளுக்கு என்னால் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். இஸ்ரவேல் கூட சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாம் போச்சு. ஆனால் மகளுக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து இஸ்ரவேலில் ஒதுக்கப்பட்டவங்க, இப்போ ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறாரு, இப்போ அவங்க கூட சேர்ந்துருவாங்க. நான் அதை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அப்பா பொருத்தனை பண்ண மாதிரி நான் மரித்தாலும் பரவாயில்ல, ஆனால் எங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கட்டும். இப்படி தான் மாற்றி மாற்றி அவங்க நினைத்திருக்கக்கூடும். அப்படியே அங்கே ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு 2 மாதம் போகிறேன், என்னை பரிசுத்தமாக கேட்குறேன். ஏன்னா இவங்க கன்னி அப்படின்றாங்க. இவர்கள் கன்னி. வாசிக்கலாமா அந்த வசனம்? வாசிக்கிறாங்களா? 37வது வசனம். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட கன்னிமை 2 மாதம் கன்னிமை நிமித்தம். ஏன்னா இவங்க ஒரு வயசு பொண்ணு. ஸோ வயசு பசங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும், எதிர்காலத்தை பற்றின நிறைய கனவுகள் இருக்கும். அப்படிப்பட்ட கனவுகள் இந்த அம்மாவுக்கு இருந்திருக்கும். கன்னி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது தான், அதை கூட நான் தேவனுக்கு, ஏன்னா அதை வச்சுட்டு பொறுத்தனை நிறைவேற்ற முடியாது. ஏன் அதில் இருக்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்போ நான் என்னுடைய வாலிப பருவத்தையே தேவனுக்காக கொடுத்து என்னை பரிசுத்தமாக்கிறேன், அப்புறம் என்ன பலி கொடு, அதுதான் கரெக்டாக இருக்கும்னு இந்த அம்மா முடிவு பண்ணி சொல்லிவிட்டு போகிறாங்க. இவரும் போன்னு சொல்லிட்டார். அப்புறம் 2 மாதம் கழிச்சு திருப்பி வராங்க. வரும்போது 39வது வசனம். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். பண்ணியிருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தார். அங்கே தான் பண்ணியிருந்த பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தார். அவர்தான் அங்கே வருது. அடுத்த சொல்றாங்க, அவர் என்ன பண்ணாங்க? புருஷனை அப்போ கல்யாணம் பண்ணிக்கல, பண்ணியிருந்த பொருத்தனைப்படி செய்தார். இந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கல. அப்படிதான் அவங்க வருது. ஓகே, இப்போ பண்ணாரா? பொருத்தனையை நிறைவேற்றினாரா இல்லையா? ஏன்னா பண்ணியிருந்த பொருத்தனையின்படி அப்படின்னு வந்துச்சு. இப்போ இது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நம்ம முதல்ல இந்த சர்வாங்க தகன பலினா அது எப்படி செலுத்தணும் அப்படின்னு தேவன் சில முறைமைகள் சொல்லியிருக்கிறார். அதன்படி செலுத்திருப்பாரா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு இன்ட்டு பார்த்துட்டு அப்படி போயிடலாம். ஓகே, லேவியாகமும் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து போதுங்க. அப்போ பழுதற்ற ஒரு காளையத்தை என்ன பண்ணோம்? அங்க செலுத்தணும் அப்படின்னு சொல்லி 5வது வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். ஓகே, அந்த இரத்தத்தை தெளிக்கணும். 8வது வசனம். அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலைகளையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். ஓகே, இப்போ பலிபீடத்தில் போயிட்டு வெட்டிடணும்.
தலை துண்டாக்கணும், அந்த ரத்தத்தை எடுத்துடணும். அதன் பிறகு சர்வாங்க தகன பலி இல்லையா, அதன் பிறகு அந்த தலையும் அந்த கரியெல்லாம் துண்டு துண்டாக வர வெட்டி வச்சுருக்கணும். அந்த கரியையும் தலையையும் கொழுப்பையும் அக்னியில் என்ன பண்ணோம், சுட்டரிக்கணும். அடுத்த வசனம். அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். அடுத்தது இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஓகே, அப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா, அதன் குடல் அப்புறம் தொடை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அவைகளை ஆசாரியன் பலிபீடத்தின் மேலே சர்வாங்க தகன பலியாக நாங்கள் அது என்ன பண்ணோம், செலுத்தணும். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். இது தவிர்த்து வேறு மாதிரி செய்யக்கூடாது. சர்வாங்க தகன பலின்னா அப்படி தான் சரிங்களா. இப்படி செஞ்சுருப்பாரா, குடலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொண்ணுக்கு தலையை வெட்டி துண்டு துண்டு ஆக்கிட்டு அதை போட்டுட்டு கொழுப்பை தனியாக எடுத்துட்டு குடல் தொடை அது தனியாக போட்டுட்டு அப்படி செஞ்சுருப்பாரா? ஓகே, இது ஒரு கேள்வி. அடுத்தது, தேவன் ஏதாவது பலியை, மனுஷனுடைய பலி, அதாவது நரபலியை கேட்டிருக்கிறாரா? நரபலி எங்கேயாவது கேட்டிருக்கிறாரா அப்படின்னா, நீங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும். யார் கேட்டாருங்க, ஈசாக்கு. ஆபிரகாம் கேட்டார்ல, உன் மகன் என்ன பண்ணு, பலி கொடு. அப்போ ஒரு பலி கொடுக்க போயிட்டார். கத்தி எடுத்து ஓங்கும்போது சொல்கிறாரு, நிறுத்து அப்படின்னு சொல்லி. ஆதியாகமம் 22:9 வாசிக்கலாங்க. ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். 12வது வசனம். பின்பு ஆபிரகாம், அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஓகே, இப்போ ஆபிரகாமை சோதிச்சார். இவர் தேவனுக்கு பயப்படுறவரா, விசுவாசத்தில் கரெக்டாக இருக்கிறாரான்னு சோதிச்சார். அதுக்காக தேவன் கேட்டார். ஆனால் நரபலி என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்கல. ஆபிரகாம் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரா இல்லையான்னு தேவன் என்ன பண்ணார், சோதிச்சு பார்த்தார். ஆனால் இந்த சோதிச்சு பார்க்கறதுக்கு தகன பலியிடுன்னு சொன்னார் இல்லையா, தகன பலியிடுறதுக்கு நியாயப்பிரமாணத்தின் முறைமையில் இல்லை. ஏன்னாக்கா ஆபிரகாமுக்கு இது சோதிக்கும் போது நியாயப்பிரமாணம் தேவன் கொடுக்கல. மோசே காலத்தில் தான் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அப்போ அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. மனித நரபலியை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னு நிறைய வசனங்கள். மனித நரபலியை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. உபாகமம் 12:31 வசனம். உபாகமம் 12:31. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டரித்தார்களே. தகன பலி பண்ணிட்டான். இது தேவனுக்கு என்ன பண்றது இல்லை, ஒத்துக்கிறது இல்லை. எரேமியா 7:31 வாசிக்கலாங்க. எரேமியா 7:31. தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்கினியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. அதை நான் கட்டளையிடவும் இல்லைன்னா நியாயப்பிரமாணத்தில் நான் கொடுக்கலன்னு சொல்றாரு. அது என் மனசில் அப்படி ஒரு நரபலியை நான் விரும்பவே இல்லை. அக்னியில் இது பண்ணுற மாதிரி ஒரு நரபலியை நான் விரும்பவே இல்லை. அதை நான் கற்றுக்கூட கொடுக்கலன்றாரு. எரேமியா 19:4-5. எரேமியா 19:4-5. அவர்கள் என்னை விட்டுவிட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி இந்த ஸ்தலத்தை குற்றம் இல்லாதவர்களின் இரத்தத்தினாலே நிரப்பினபடினாலும் தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும்
இப்படி வர பண்ணுவேன். பாத்தீங்களா? இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, இது நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. இவைகள் என் இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. கிளியரா சொல்றேன், கற்பிக்கல, சொல்லலை, என் இருதயத்தில் தோணவே இல்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் இது இஸ்ரேல் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது கோவப்பட்டு அதை என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ நரபலியை தேவன் விரும்பவில்லை. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு பலியை அவர் ஏற்றுக்கொண்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான். அதுவும் உயிர் தேர்தல் கொடுத்துட்டார். மனுஷ நரபலியை என்ன பண்ணல, ஏற்றுக்கவே இல்லை. ஓகே, அப்போது அங்கே மனித நரபலி அங்கே நடக்கலையா, நடந்துதான், இதை அப்புறம் பார்க்கலாம். ஆனால் பைபிள் படி நரபலியை அவர் ஏற்றுக்கலை. தேவன் ஏற்றுக்க மாட்டார், அவர் மனசில் தோணவே இல்லை. ஆபிரகாம் கூட சோதிக்கிறதுக்கு செய்தார், அப்புறம் விட்டுட்டார். இதோட நிறுத்திப்போம், கண்டினியூ பண்ணுவோம் அடுத்த இதில். ஓகே, அடுத்தது பொருத்தனை பண்ணார். அதுக்கு வந்துருவோமா? பொருத்தனை பண்ண என்னென்ன பண்ணணும்? என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 1-5. என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 1-5. மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறு வயதிலே கர்த்தருக்கு போதும். அப்போ பொருத்தனை பற்றி சொல்லும்போது இஸ்ரவேல் கோத்திரத்தை தலைவருக்கு பொருத்தனை பண்ணால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணால் அல்லது யாதொரு காரியத்தை செய்யணும்னு ஆணையிட்டா அதை கட்டாயம் என்ன பண்ணோம், அதை செய்யணும், தவறாமல் செய்யணும். அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்ய கடவன். இது யாருக்கு தெரிஞ்சிருக்குது? எப்தாக்கு தெரியும். கரெக்டுங்களா? அப்போது யாதொரு பொருத்தனை செய்தாலும் அதை அப்படியே செய்யணும். அதனால் எப்தா என்ன பண்ணார், அதை அப்படியே செய்யணும் தான் தேவன்கிட்ட அவர் சொன்னார். ஆனால் அப்படி செய்தாரான்னா அதை செய்யலை. ஏன் தெரியுங்களா? இந்த நரபலியை ஆசாரியர்களுக்கு காமிக்கணுமா, ஆசாரிகிட்ட போயிருக்கணுமா? அப்போ ஆசாரிகள் நியாயப்பிரமாணத்தில் ஃபுல் செக் பண்ணியிருப்பாங்களா? அப்போ எங்குமே அவர் நரபலியை பற்றியே சொல்லலையா? அப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சா? அப்போ அந்த நரபலியை அவர் பண்ணலை. இப்போ என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா? பொருத்தனை பண்ணது உண்மை தானே, பொருத்தனை பண்ணி ஆகணும். ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய மகளை, அதாவது அது வயசு பொண்ணு, நம்ம பாஷையில் சொன்னால் வயசு பொண்ணு, கல்யாணத்திற்கு தயாராக இருக்கிற கன்னி பெண்ணை கல்யாணமே பண்ணிக்காமல் தேவனுக்கு போக விட்டு கொடுத்துட்டார். தேவனுக்கு பொருத்தனை பண்ணிட்டார். என் மகள் கடைசி வரை தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டு திருமணமாகாமல் தன்னை அர்ப்பணிக்கும்படியாக விட்டுட்டார். அந்த அம்மாவும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, லேவியாகமும் 22ஆம் அதிகாரம் 18-21 வரைக்கும் வாசிக்கலாமா? லேவியாகமும் 22 18-21. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின் படியாகிலும் உற்சாகத்தின் படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்த போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக. பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம், அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஓகே, போதுங்க. அப்போ ஒருத்தன் பொருத்தனை பண்ணிக்கிட்டா அதை கரெக்டாக பண்ணணும் இல்லைங்களா? அது உற்சாகமாக இருக்கணும், பழுது இல்லாமல் இருக்கணும், தவறான வழியில் வந்ததாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பொருத்தனை பண்ண ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு காணிக்கை கூட போகிறது பொருத்தனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காணிக்கை போடணுன்னு, அது தவறான வழியில் வந்த பணமாக இருக்கக்கூடாது, தப்பாகிடும். அது தேவன் என்ன பண்ணுறதில்ல, அங்கீகரிக்கிறது இல்லை இல்லைங்களா? ஒருத்தர் அப்படி தான் சொன்னார் இல்லைங்களா? அவருக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும், கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, அதனால் அவருக்கு லஞ்ச பணம் கிடைக்கும். கமிஷன்றதை விட ஓப்பனாக சொன்னால் லஞ்ச பணம் கிடைக்கும். அவர் வருத்தப்பட்டு சொல்கிறார், ஒரு வாரமாக
ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்கல சரிங்களா, அதனால் காணிக்க கூட என்னால் என்ன பண்ண முடியல, போன முடியல. அதுலேருந்து என்ன அப்போ என்ன அர்த்தம், லஞ்ச பணத்தில் தான் ஒரு நாள் காணிக்க போட்டிருக்க தேவன் அங்கீகரிப்பாரா? பழுதற்றதாக இருக்கணும். தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டா அது எப்படி இருக்கணும்னா பழுதற்றதாக இருக்கணும். ஏன்னா நீ என்ன பொருத்தனை பண்ணிக்கணியோ அது கர்த்தருக்குரியது. இப்போ எப்தா தன் மகளை பொருத்தனை பண்ணார், இப்போ மகள் கர்த்தருக்குரிய ஆகிட்டார். இப்போ கர்த்தருக்குரியவர்னா தன்னை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்காக அந்த அம்மாவும் இல்லைங்களா தன்னை பரிசுத்தம் பண்ணுறதுக்காக மலைக்கு போயிட்டாங்க. 2 மாதம் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக கீழே வந்தாங்க. அப்போ தேவனு இல்லைங்களா தேவன்கிட்ட எப்போ என்ன பண்ணிக்கிறாரு, அந்த பொருத்தனையை பண்ணிக்கிறார். நான் மகளை அதை என் முன்னாடி எது வருதோ அதை நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். என் மகள் வந்துட்டு நீ நரபலி ஏற்றுக்கிறது இல்லை, ஆனால் பொருத்தனை பண்ண மகள் உங்களுடையது. அப்போ உமக்கேற்ற பாத்திரமா நான் என்ன பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். அந்த பரிசுத்தமாக கொடுத்துறேன். அந்த கன்னியாவே என்ன பண்ணிடுறேன், மரணம் மாதிரி கன்னியாவே இருக்கணும். அதாவது தேவனுக்கு ஒரு மகனை நேர்ந்து விட்டால், ஒரு பொருத்தனை பண்ணிட்டா அவங்க நஸ்ரீன் விரதத்துக்கு போயிடுவாங்க. கத்திரிக்கோள் தலையில் என்ன பண்ணுறது இல்லை, போடுறது. தேவனுக்காக பொருத்தனை பண்ணிட்டா அப்படி. அதே பெண் பிள்ளையாக இருந்தால் இஸ்ரவேலின் வழக்கத்தின்படி அவங்களை தேவனுக்காக கொடுத்துருவாங்க. கடைசியில் அவங்க கன்னியாவே இருந்து என்ன பண்ணிடணும், சாகணும், அப்படி விட்டுருவாங்க. அப்படியே இந்த பொண்ணை நாங்கள் கன்னியாவே இருக்கும்படியாய் அவர் அந்த பொருத்தனையை நிறைவேற்றினார், நரபலி கொடுக்கல. பார்த்தீங்களா? சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் வசனம் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். லேவியாகமம் 27:2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதும் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ண இருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருக்கு, எதிலையும் பொருத்தனை பண்ணாலும் அது கர்த்தருக்குரியது. சமீப காலத்தில் என்னுடைய சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்போ என்ன விதர் எப்தா மகளின் ஸ்டோரியை வச்சு நீங்கள் என்ன முடிவு சொல்கிறீங்க, பொருத்தனையே பண்ணக்கூடாதுன்றீங்களா, இல்லை ஜாக்கிரதையாக பொருத்தனை பண்ணுறீங்களா? இல்லைங்களா? அதாவது பொருத்தனை பண்ணால் அது கர்த்தருக்குரியது. என்ன பொருத்தனை பண்ணாலும், அண்ணால் பொருத்தனை பண்ணாங்களா, என் மகன் என்ன பண்ணிடுறேன் உனக்கு கொடுத்துறேன். எதுக்கு அந்த பொருத்தனை பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்போ தேவனே எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னாங்க. அப்போ குழந்தை கொடுத்தா அந்த குழந்தைய கடைச்சேரி வளர்க்கணுமா வேணாவா? அதை வளர்க்காம நீ எனக்கு குழந்தை கொடுத்தீங்கன்னா அது உனக்கே கொடுத்துட்றேன்ட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இல்லையா, குழந்தை இல்லாமல் இந்த குழந்தை கடிச்சா அவங்க குழந்தை அவங்க தானே வச்சுக்கணும், அவங்க தானே வளர்க்கணும். அது தேவனுக்கு கொடுத்துட்டாங்க, அது எங்கே வளரும்? பால் மறந்த உடனே அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, ஆலயத்தில் விட்டுட்டாங்க. ஏன் அப்படி பண்ணாங்க? அது எப்படி இவ்வளோ நாள் இல்லாமல் குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு வந்தவர் ஏன் அதை விட்டாங்க அப்படின்னா, அவங்க பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த அம்மாவை மலடின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மனசை நோகடிச்சிட்டாங்க. இவங்க தன்னுடைய குமுறலை ஆலயத்தில் போய் அழும்போது இல்லைங்களா, அந்த ஆலயத்தில் இந்த ஆசாரியர் என்ன பண்ணிட்டாரு, இவங்க காலையில் குடிச்சிட்டு வந்து அழுகுறாங்கன்ட்டு. அப்போ எவ்வளோ புலம்பி இருப்பாங்கல்ல அவங்க. அவ்வளோ எதுக்காக? தனக்கு பிள்ளை என்ற கவலையை விட தான் ஒரு மலடி என்று மற்றவர்கள் குத்தி காட்டுகிற விஷயம் அன்னாலை மிகவும் வேதனைக்குள்ளாக்கியது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நான் மலடி இல்லைன்றது தேவனை நீ நிரூபி, எனக்கு ஒரு குழந்தைய கொடு, அந்த குழந்தைய உனக்கு கொடுத்துட்றேன்னு பொருத்தனை பண்ணாங்க. அப்படியே எப்தாவும் அந்த பொருத்தனையை நிறைவேற்றினார். நியாயாதிபதிகள் 11:39. நியாயாதிபதிகள் 11:39. 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். இப்போ தான் பண்ணியிருந்த பொருத்தனையின்படி, இப்போ நீங்க அதில் கண்டினியூட்டியா பார்த்தீங்கன்னா அவர் நரபலி கொடுத்துட்டாருன்னு வரும். ஆனால் இந்த அம்மா 2 மாதம் போனாங்களே மலைக்கு, அப்போ என்ன நடந்திருக்கும்? இவர் ஆசாரியர்கிட்ட கேட்கும்போது ஆசாரியர்கள் இந்த மாதிரி பலியை தேவன் அங்கீகரிக்கிறது இல்லைன்னு சொல்லும்போது, ஆனால் அந்த மகளை நான் பொருத்தனை பண்ணிட்டேன், அதுலேருந்து மாற்றக்கூடாது. ஏன்னா அது பைபிளில் நிறைய அதுவும் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு பொருத்தனை பண்ணால் தேவனுக்காக என்ன பண்ணோம், அது தேவனுடையது. இந்த பொருத்தனை அந்த பொண்ணு பண்ண வந்துச்சு, தேவனுடையது கொடுத்துடணும். அப்போ நரபலி கொடுக்க முடியாது.
அது போல் என்ன கொடுக்குது, தேவனுக்கு பொண்ணாக ஒரு மகளை தேவனுக்காக நீ கொடுத்தினா அவள் கன்னியாக கடைசி வரைக்கும் சாகணும். ஒரு மகனை நீ தேவனுக்காக கொடுத்துட்டீன்னா அவன் நெசரேன் விரதத்தில் என்ன பண்ணணும், இருக்கணும். அதுதானே அது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வர வரைக்கும் காத்திருந்து அந்த விஷயத்தை அந்த அம்மா கிட்ட என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க பரிசுத்தமாக வராங்க. எனக்கு கல்யாண ஆசையெல்லாம் நான் வெறுத்துறேன், அதுக்கு தான் 2 மாதம் அங்கே போயிட்டாங்க. போயிட்டு பரிசுத்தமாக வராங்க. இப்போ தேவனுக்கு என்ன பண்ணிடலாம், பலியாக கொடுத்தல, தேவ பலியை. ஏன்னா பழுதற்றதாக இருக்கணுமே, இல்லை பரிசுத்தமாக கரெக்டாக இருக்கணுமே, அது பலியை பற்றி பேசும்போது. அப்போ இவங்க நன்னே பரிசுத்தமாகிக்கிட்டு வராங்க. ஆனால் அங்கே வந்தப்புறம் அவர் சொல்லியிருப்பார், அப்போது நீ என்ன பண்ண, கன்னியாக இருக்கணும், தேவனுக்காகத்தான் நீ வேலை செய்யணும், தேவனுக்காகவே வாழணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா பொருத்தனையை அவர் செய்தார். கண்டினியூ பண்ணலாங்க. இது நிமித்தம் இஸ்ரவேலின் இல்லைங்க, 39 கண்டினியூ மறுபடியும் வாசிக்கலாம். 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா கல்யாணமே பண்ணிக்கல. அதுதான் அங்கே சொல்றாங்க. அப்போ எப்தா தன் மகளை தேவனுக்காக சர்வாங்க தகன பலியாக பொருத்தனை பண்ணார். ஆனாலும் தேவன் அதை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பார்க்குறாங்க. அதை தேவன் அங்கீகரிக்கவில்லை. தேவன் அதை ஒத்துக்கலை. சர்வாங்க தகன பலியை எப்தா மகளுக்கு கொடுத்த சர்வாங்க தகன பலி என்ன பண்ணிட்டார், அவர் வேண்டாம், அதை அங்கீகரிக்காமல் விட்டுட்டார். ஓகே, இதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா, இந்த எப்தா பேர் இருக்குது, அவங்க அப்பா பேர் இருக்குது. கரெக்டுங்களா? எப்தாவோட அம்மா பேர் இல்லை, அதே மாதிரி எப்தாவோட பொண்ணு பேரும் இல்லை. இந்த மாதிரி பேர் இல்லாத ஸ்திரீகள் நிறைய இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சப்ஜெக்டில் நம்ம பார்த்தோம், பேர் இல்லாத ஸ்திரீ. அந்த பேர் இல்லாத ஸ்திரீக்கு நிறைய வேல்யூ இருக்குது. அது சிம்பிளாக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பேர் கண்டினியூ ஆகாது. அந்த அம்மாவை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. அது யாரை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுங்களா, சரி, ஓகே, அது பார்க்கலாம். எப்தா நினச்சது ஒன்று, அவர் நடந்தது ஒன்று. ஆனாலும் அவர் பொருத்தனை பண்ணிட்டார். அவர் அதுக்கப்புறம் அந்த பொருத்தனையை விட்டுடக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னா மகளும் தயாராக இருக்கிறாங்க, தேவனுக்கு நீ சொன்ன பொருத்தனைப்படியே நடக்கணும், அது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க மகளும். அதனால் அவர் அந்த அம்மாவை கன்னியாக கொடுத்துட்டார். லேவியாகமம் 27-28 வாசிக்கலாங்க. ஒருவன் தன் வசத்தில் உள்ள நர ஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவை எல்லாம் போதுங்க. கர்த்தருக்காக நீ நேர்ந்து கொண்டால், பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா அது மீட்டுக்கொள்ளவும் விற்கப்படவும் என்ன பண்ணக்கூடாது, கூடாது. அது விற்கவும் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறங்க கண்டினியூ பண்ணலாம். அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது. நேர்ந்து கொள்ளப்பட்டவை எல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமா இருக்கும். அவ்வளவுதாங்க, கர்த்தருக்காக பரிசுத்தமா இருக்கணும். அதனால எப்தா மகளை அடிக்கடி வச்சுக்கலாம், திருமணம் ஆகாமல் தேவனுக்காக கொடுத்துட்டார். எப்தா மகளும் அவர் கல்யாணம் வேண்டான்னு சொல்லி தேவனுக்காக அவர் வாழ்க்கையை கொடுத்துட்டார். ஏன்னா அது தேவனுக்கு உரியது என்பதனால. ஓகே, இது பார்த்துட்டோம். இந்த எப்தா மகளிலிருந்து சபையாக இருக்கிற நமக்கு என்ன பாடம் தேவன் வைத்திருக்கிறார், அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். இதிலிருந்து தேவன் நமக்கு என்ன பாடம் வைத்திருக்கிறார். இப்போ நாம் கூட இப்போ அந்த அம்மா பலியை என்ன பண்ணாங்க, போனோம். அதாவது இரத்த பலியாக போக வேண்டியவர்கள் சுத்த பலியாக போயிட்டாங்க. கரெக்டுங்களா? ரத்த பலியாக போயிடணும் ஒரே டைம், அவ்வளோதான். ஆனால் இப்போ தேவனுக்காக என்ன பண்ணாங்க, சுத்த பலியாக தேவனுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம கூட அப்படித்தான், நம்ம கூட பலியாக போகணும். ஆனால் என்ன பலியாக போகணும் தெரியுமா, ஜீவ பலியாக போகணும். ரோமர் 12:1.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நம்ம கூட அந்த ஜீவ பலி ஓகே போதுங்க. புத்தி உள்ள ஆராதனை. ஓகே, இதுவே நாம ஜீவ பலியை ஒப்பு கொடுக்கணும். யாருங்க? எப்தா மகளை போல அப்படிதான் ஒப்பு கொடுத்துருக்கோம். தேவனை உமக்காக நான் ஜீவ பலியாக விட்டு கொடுக்குறேன். அது என்னங்க அது ஜீவ பலி? அதாவது சொந்த ஆசையை விடணும், அதுதான் ஜீவ பலி. அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. சொந்த ஆசையை விடணும், அதுதான் ஜீவ பலி. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கணும், அந்தமா விட்டாங்களே, அவங்க திருமண ஆசை, கல்யாண வயசு பொண்ணு, எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்களே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 என்ன சொல்றாங்க? கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அலைஞ்சிடணும். தம்முடைய சொந்த ஆசைகளை கூட என்ன பண்ணிடணும், தேவனுக்காக கொடுத்துடணும். ஏன்னா நாம கூட பொருத்தனை பண்ணியிருக்கோம். என்ன பொருத்தனை பண்ணோம்? தன்னைத்தானே வெறுத்து தான் சிலுவை எடுத்து இயேசுவே உன்னை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம். அப்போ பொருத்தனை பண்ணவங்கள யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள். இப்போ நம்ம தேவனுக்குரியவர்களா இல்லையா? அப்போ நம்ம பொருத்தனை பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பலி கரெக்டாக போய் சேரணுமா வேணாவா? அந்த எப்தாவின் மகளை போல நாம் கூட பொருத்தனை பண்ணியிருக்கிறோம் சகோதர சகோதரி, நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ நம்மள பொருத்தனை அப்படின்னால என்ன தெரியுமா? எப்தாவின் மகள் போல தியாகம் செய்கிறவளா இருக்கணும். தியாகம், எதெல்லாம் தியாகம் செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த உலகத்து வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அந்த திருமண ஆசையே தேவனுக்காக அர்ப்பணித்தார். அந்த ஸ்திரீ தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார். தேவனை உமக்காக விடுகிறேன், என்னுடைய சொந்த ஆசைத்தான், நியாயமான ஆசைத்தான், அதை கூட தேவனை உமக்காக விடுகிறேன்ப்பா, எனக்கு வேண்டாம். இதைத்தான் தேவன் ஜீவ பலியாக எதிர்பார்க்கிறான். ரோமர் 12:1 சொன்னபடி அந்த ஜீவ பலியை தேவன் எதிர்பார்க்கிறான். 2 வகையில் விடணும் சாக்ரிஃபைஸ். 1, நன்மையாக தோன்றுகிறதையும் விடணும், பாவத்தையும் விடணும். நமக்கு நன்மை என்று தோன்றுகிறத கூட என்ன பண்ணுங்க, விட்டுலாம், ஒன்றும் காரியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க? பண ஆசை, பண ஆசை, எல்லாத்துக்கும் பணம் பணம் பணம். இப்படி இது விற்றா பணம் வருமா, இப்படி பணம் வருமா, அப்படி பணம் வருமா, என்ன நோக்கம், எதுக்காக? தேவைகள்னு ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட போக வேண்டாம், அது கட்டாயம் வேணும். கடை வாங்கியிருப்போம், வேறு ஏதோ குடும்ப தேவைகள், அதுக்காக நம்ம போய் தான் ஆகணும், அதுக்கு உழைச்சி தான் ஆகணும். என்ன கிடைக்குதோ தெரியாது, தேவன் நம்மளுக்கு என்ன கிருபை கொடுக்குறாரோ தெரியாது. அது விட்டு பணம், பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒருத்தர் சொன்னார், 10 வருஷத்தில் நான் 1 கோடி சம்பாதிக்காமல் விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி, அவர் கூட வேலை செய்த சக நண்பர்கள்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ஒண்டியாக வேலை செஞ்சு மனுஷன் அப்படி ஆகிட்டார் ஒல்லியா. பணம் 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 பணம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. போதுங்க. சிலர் அதை இச்சித்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அதுதான் அடித்தளம். அப்போ போதும் என்ற மனசு இருக்கணும். அதைத்தான் நாங்கள் எபிரியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்க பாருங்க. எபிரியர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதுங்க, கண்டினியூ பண்ணலாம். ஒரு நிமிஷம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து உனக்கு என்ன கிடைக்குதோ, தேவனே இது கொடுத்துட்டே உனக்கு நன்றிப்பா அப்படின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லி, அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நீ பண ஆசை இல்லாதவனா இருந்து உனக்கு இருக்கிறத போதும்னு நினைச்சீன்னா, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? தேவனே எனக்கு இது கொடுத்துருக்குறீங்க, இது போதும்பா, எனக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், போதும்பா,
எனக்கு நல்ல ஒரு வாகனம் கொடுத்துருக்குறீங்க, அது ரிப்பேர் ஆகாமல் ஓடினுக்குது, அது வரைக்கும் போதும்பா. ரிப்பேர் ஆனால் பார்த்துக்கலாம். ஒன்று இருக்குது, இன்னொன்று வாங்கி வச்சுக்கலாம். ஒரு வீடு இருக்குது, இன்னொன்று வாங்கி வச்சுக்கலாம். அந்த வீடு வாங்குறதுக்கு வேறு அது யோசனைகள் வேறு போகுது, சிந்தனைகள் வருது, செயல்கள் வருது, தேவனுக்கு விரோதமாக போகுது. அதுதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஓகே, இன்னொன்று, ஒருத்தர் எனக்கு கெட்டது செஞ்சுட்டார், நான் அவர் மேலே கேஸ் போடலாமா? வேண்டாம். சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா? பைபிள் சொல்லுங்க, வேண்டாம், கேஸ் போடாத, விட்டு கொடுத்துரு. ஒருத்தர் இல்லைங்களா என்கிட்ட சண்டை போட்டார், நான் இப்போ போலீஸில் புகார் கொடுக்கலாமா? வேண்டாம். உனக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் உனக்கு ஒரு ஆபத்தை வராது, தேவனுக்காக விட்டு கொடுத்துட்டான். எவ்வளோ ஒரு உயர்ந்த எண்ணங்க பாரு. எல்லாம் பக்தி விருத்தியாக இருக்கணும். அதான் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 10:23. 1 கொரிந்தியர் 10:23. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தி வரணும். என் மேல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவன் மேல போலீஸ் கேஸ் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ஆனா இல்லைப்பா, நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் உன் மேல போலீஸ் கேஸ் கொடுக்க மாட்டேன்பா. அவனுக்கு பக்தி விருத்தி வருமா? வரும். பீகார்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல, ஞாபகம் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு குடும்பத்தையே ஜீப்பில் வச்சு எரிச்சிட்டாங்க. அப்பா 2 பிள்ளைகள்லாம் எரிச்சிட்டாங்க, தெரியும் இல்லைங்களா? ஆனால் அவங்க மனைவி கேஸ் கொடுக்கும்போது சொன்னாங்களாம், யார் எரிச்சானோ அவங்க மேலே கேஸ்லாம் வேண்டாங்க, மன்னிச்சு விட்டுறேன், எங்கள் பைபிளில் இருக்குது, நான் மன்னிச்சு விட்டுறேன். அவங்க ஒரு என்னங்க சுவிசேஷகர் தானே, நான் மன்னிச்சு விட்டுறேன்ட்டாங்க. அந்த தப்பு பண்ணவர் இப்போ ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாராம், நான் கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா? நாம் மன்னித்தோம் என்றால் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. நாம் வரிஞ்சு கட்டிட்டு நின்னோம்னா அதுக்கான பலனும் நிச்சயம் உண்டு. வரிஞ்சு கட்ட தேவனை விட்டு நம்ம போயிட்டே இருப்போம் தூரம். கரெக்டு தானே? தப்பா? போலீஸ் கேஸ் கொடுத்தா தப்பா? கோர்ட்டுக்கு போனால் தப்பா? தப்பு இல்லை, உன்னுடைய நியாயமானது தான். ஆனால் எப்தாவின் மகளைப் போல அதை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிடணும். தேவனுக்கு பிரியம் இல்லாததையும் விடணும். பகை இருக்குதா? பகை விட்டுற வேண்டாம். மனசில் கை வச்சு இவர்கள் எனக்கு விரோதி அப்படின்னு வரக்கூடாது. இல்லைப்பா தேவனே, நான் விட்டுறேன், வச்சிடணும். பரம விரோதி பரம விரோதியில் வேற இருக்கிறாங்க இல்லைங்களா? பரம விரோதி தயவுசெய்து இன்றைக்கே விட்டுறணும். வேணாம்ப்பா, எப்தாவின் மகளைப் போல நான் உனக்காக பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து இயேசுவை உன்னை பின்பற்றுவேன் என்று சொல்லி நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். நான் அதை செய்யக்கூடாது, வேண்டாம். எனக்கு விரோதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ணட்டும், வேண்டாம். அவர்கள் விரோதமாக பண்ணுற ஒரு காரியமே எனக்கு வாய்க்காது. ஏன்னா நான் உனக்குள்ளே இருந்தேன்னா எனக்கு வாய்க்காது. நான் அவங்கள மாதிரி மாறணும்னா வாய்க்கும். வேண்டாம், எனக்கு வேண்டாம். கெடுதி நினைச்சிட்டாங்க, கெடுதி நினைக்கலாமா? வேண்டாம். பொய் பேசலாமா? வேண்டாம். பொய்யே பேசக்கூடாது. ஒரு சிறு பொய் கூட உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். இன்னைக்கு சின்ன பொய் ஈஸியாக சொல்லலாம், தேவன் தண்டிக்கிறது இல்லை. சின்ன பொய்லாம் சொன்னால் தேவன் தண்டிக்கிறது இல்லை. அதனால் பொய் சொன்னால் கரெக்டுன்னு நினச்சின்னு நிறைய பேர் கண்டினியூ பண்ணினே இருக்கிறாங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை கவிழ்த்து போட்டுவிடும். ஏன்னா பொய்க்கு சொல்லும்போது தேவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அந்த பொய்ன்றதுக்கே ஒரு தகப்பனே இருக்கிறாங்க, அவன் தான் சாத்தான். அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அப்போது நம்மளுக்கு 2 அப்பா. ஒன்று நம்ம அப்பா, எனக்கு தேவனுக்குள்ள இருக்கிறமே. இன்னொன்று பொய் பேசுறதுனால யாருக்கு பிள்ளையாகிறோம்? அப்படி முடியுமா? அப்போ தேவனுடைய பிள்ளையாக இருப்போம், பிசாசனுடைய பிள்ளையாக இருப்போமா? அது சாத்தியமா? அதுதான் சொன்னாங்க, 2 முதலாளிக்கு எப்படியா வேலை செய்வேன் நீ? பொய்னா பொய் தான். அது சின்ன பொய் பெரிய பொய், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, சந்தர்ப்பம் இல்லாத பேசுறது எல்லாம் ஒன்று தான்.
நீ கோர்ட்டு கூண்டில் நின்று மனசாட்சிக்கு விரோதமாக பொய் சொல்லி சொன்னாலும், சும்மா விளையாட்டுக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை நம்புகிறவர்களுக்கு விரோதமாய் பொய் சொன்னாலும், பொய் தான், தண்டனை தான். தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செய்யாதவனுக்கு அநேக அடிகள். இப்போ தேவனுடைய சித்தம் நம்மளுக்கு தெரியும், உலகத்தாருக்கு தெரியாது. அவங்க அது என்னங்க ஒரு தந்திரம்னு நினச்சிக்கிறாங்க, பிஸ்னஸ் டேலண்ட்னு நினச்சிக்கிறாங்க. ₹1 கூட பொய்யினால் சம்பாதிக்கக்கூடாது. நம்ம நாணயம் டோட்டலாக போயிடும். ஒரு பொய் கூட நம்ம வாயிலேருந்து வந்துடக்கூடாது. தேவனுக்கு பிள்ளையாக இருக்க தகுதி இல்லாதவர்களாயிருவோம். ஆனால் தேவன் அதை உடனே செய்யறதில்ல. நீ மாறுறியா நிறைய சான்ஸ் கொடுப்பாரு. ஏன்னா பொய்யை பொறுத்த வரைக்கும் கிளியராக தெரியும் அது தப்புன்னு எல்லாருக்கும். எனக்கு பொய் சொன்னால் தப்புன்னு தெரியவே தெரியாதுங்க. யார் சொல்லுவா? அது மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? சகோதர சகோதரி, பொய்னா பொய் தான். சில நேரங்களில் தெரியாமல் சொல்லிடுவோம், தெரியாது. ஆனால் அது தவறு. தெரியாமல் சொல்றது தவறு, தெரிஞ்சே சொல்றது தான் பொய். புரிஞ்சுச்சிங்களா? தெரியாமல் சொல்லிடுவோம், அப்புறம் இன்னொருத்தர் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைங்க, இது இப்படி, ஓ அப்படியா, சாரி, அது வராது. அது பொய்யில் வராது, பொய் கிடையாது. அது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை சொல்லிட்டாங்க, அது தப்பாக இருக்கு, அவ்வளோதான். ஆனால் தெரிஞ்சே சொல்றது, அப்போ தேவனுக்காக அதை கூட விட்டுருணுங்க. புறம் கூடுறது அதையும் விட்டுறணும், முன்னோட்டு பின்னாடி பேசுறது அதையும் விட்டுறணும். ஏதாவது செய்யணும்னா தேவனுக்கு முன்னாடி டைரெக்டாக என்ன பண்ணிடணும், செஞ்சு. அதான் கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். எல்லாம் விட்டுடுங்கள். அப்போ விட வேண்டியது இல்லைங்களா? 2 காரியங்கள் பார்த்தோம். தேவனுக்காக விட்டு விடுகிறேன். 1, பாவம் இல்லாததையும் விடணும். பாவம் இல்லை, அது சரிதான், அதை கூட தேவனுக்காக பரவாயில்ல தேவனே, அதாவது விட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதை கூட என்ன பண்ணிடலாம், விட்டுடலாம். சூழ்நிலை உருவாகணும், வேணாம்ப்பா பரவாயில்லப்பா. நான் ஒரு கனவு சின்ன வயசுலேருந்து, அப்துல் கலாம் கனவு காண்கள்னு சொன்னார் இல்லையா? ஒரு பெரிய ஒரு வீடு கட்டணும், அதில் ஒரு போர்ட்டிக்கோ வைக்கணும், அந்த போர்ட்டிக்கில் வந்து கார் நிற்கணும், ரொம்ப ஆசை இல்லைங்களா? அதுவும் ஒரு வீடுகளில் நான் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரு, நான் எலக்ட்ரிக்கல் வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். நான் வேலை செய்யும்போது ஒரு வீடு பார்த்தேன், பெரிய ஹாலு, சுற்றி ரூம் இருக்கும், மேலேயே ரூம் இருக்கும், ஹோட்டல் மாதிரி, எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி கட்டணும், இதுக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யணும், அப்படி இப்படி யோசித்தேன். ஆனால் சத்தியத்துக்கு வந்த உடனே வேணாம்ப்பா, எனக்கு இருக்கிற வீடே போதும், இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு காசு இருந்ததுலாம் ஊழியம் பண்ணுவேன், 4 பேருக்கு உதவி செய்யலாம், என்னத்துக்கு அது வேண்டாம், இருக்கிறது போதும், இருக்கிறத வச்சுட்டு என்ன பண்ணிடணும், நன்மையாக இருந்தாலும் தேவனுக்காக என்ன பண்ணலாம், விட முடியுமே. அது விட்டால் நம்ம நடுத்தருக்கு போயிடும்மா, நடுத்தருக்கு போக மாட்டோம்னா விட்டுடலாம், வேணாம்பா இப்போ இருக்குது போதும், அதுக்கு அது பின்னாடி நான் போக விரும்பலப்பா, போயிடுங்க, விட்டுடலாம். இன்னொன்று நெக்ஸ்ட் பார்க்குறோம், தேவனுக்கு பிரியம் இல்லாததை விட்டுறணும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லை, பைபிளை வாசிங்க, புதிய ஏற்பாடை வாசிங்க, அதில் ஃபுல்லாக இருக்குது தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் இல்லை. சபைக்கு சொன்னது, நம்ம பழைய ஏற்பாடு சங்கீதம் நீதிமொழிகள் அதையே பிடிச்சி நிற்கிறோம், அதனால தான் தெரிய மாட்டேங்குது. அது ஏன்றது அப்புறம் பார்க்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தெரியாதவர்களுக்கு அப்புறமா பார்க்கலாம். புதிய ஏற்பாடு படிங்க, தேவனுக்கு எது பிரியம் இல்லை எது பிரியம் என்றது அங்கே லிஸ்ட்டே இருக்குது. எப்தாவை மகளை போல நாம் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம், நாம் கூட பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். அந்த பொருத்தனைக்கு ஏற்ற பாத்திரராய் நாம் நடக்கணும். பொருத்தனை பண்ணதெல்லாம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. நீங்கள் தேவனுக்குரியவர்கள், அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அந்த எப்தாவின் மகளை போல நல்ல காரியத்தையும் விடணும், கெட்ட காரியத்தையும் விடணும். நல்ல மனுஷனாக வாழணும், மற்றொரு உதவி செய்கிறவெல்லாம் போகணும், பாவமும் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டால் மட்டும் போதாது, நற்கிரியில் செய்யறதுக்கு பாத்திரராக இருக்கணும். 2 போட்டுக்குது பைபிளில். எப்படி?
நல்ல விஷயங்களையும் விடணும், கெட்ட விஷயங்களையும் விடணும்னு பார்க்குறோமோ, அப்படியே பாவத்தையும் விடணும், நல்ல காரியமும் செய்யணும். அப்போதான் எத்தாவின் பொருத்தனையை தேவன் அங்கீகரித்தது போல நம்மையும் தேவன் அங்கீகரிப்பால். இல்லைன்னா வாந்தி பண்ணி போடுவேன், நீ குளிரும் இல்லை அனலும் இல்லாமல் இருப்பதால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லிட்டாரு. வாந்தி பண்ணி போடுகிற காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் சகோதர சகோதரி. இது எச்சரிப்பின் சத்தம். எவ்வளோ நம்ம பரிசுத்தமாய் வாழணுமோ, எவ்வளவு தேவனுக்கு பிரியமாய் வாழணுமோ, மனசாட்சியில் கை வச்ச மேலே ஒரு தப்பும் இல்லைப்பா அப்படின்னு தேவனுக்கு முன்னாடி நிற்கிற அளவுக்கு நம்ம மாறுறோமோ, அதுதான் நம்மளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும். நம்ம பேருக்கு நல்லா பைபிள் வாசிக்கிறது, நல்லா பிரசங்கம் பண்ணுறது, நல்லா பாட்டு பாடுறது, நல்லா ஜபம் பண்ணுறது, நல்லா ஆவியில் நிரம்புறது, அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது என்று பக்தியை காட்டுகிறவர்களாக இருப்போமே, ஆனால் அதை தேவன் பார்க்கறதில்ல. தேவன் பார்க்கறதெல்லாம் நான் எவ்வளவு பரிசுத்தமாய் தேவனை போல மாறுகிறேன், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.